ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஆக்ட்ரஸ் சில்க் ஸ்மிதா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களோட இயற்பெயர் விஜயலக்ஷ்மி. அவங்களோட சொந்த ஊர் பார்த்தோன்னா எல்லூருன்ற வில்லேஜ், ஆந்திராவில். அவங்க அப்பா அம்மா பேர் ராமல்லு சரசம்மா. அவங்க 18 வருஷங்கள் மூவி இண்டஸ்ட்ரியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 1979லேருந்து 1996 அவங்க இருக்கிறதுக்கு வரையா அவங்க மொத்தமாக 450க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் தமிழ், தெலுங்கில் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஒரு சில மலையாளம், கன்னடம், ஹிந்தி மூவிஸ்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 1980s அவங்க இல்லாத படங்களே இல்லைன்ற அளவுக்கு படங்கள் கை நிறையா இருந்திருக்கு. அவங்க ஓடாத படங்களை கூட சில்க் ஸ்மிதா அவர்களை வச்சு ஒரே ஒரு டான்ஸ் நம்பர் பண்ண வச்சு அந்த படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்குன்னு தவிர மற்ற மொழிகள்லையும் இவங்களுக்காண்டி கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. அவங்க முதலாக ஒரு டச்சப் ஆர்டிஸ்டாக தாங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வேடங்கள், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கேரக்டர்ஸில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்தது பார்த்திங்கன்னா மலையாளம் டைரக்டர் ஆண்டனி ஈஸ்ட்மேன். அவர் தான் இணையை தேடி அப்படின்ற படத்தில் முதலாக அவங்களுக்கு ஹீரோயினாக வாய்ப்பு தர்றாரு. ஆனால் அந்த படம் ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறமா வினு சக்கரவர்த்தி அவர்கள் அவங்கள வண்டி சக்கரம் படத்தில் சில்க்குன்ற கேரக்டரில் நடிக்க வைக்கிறாரு. அந்த படம் வெளிவந்த ஆண்டு 1979. அந்த படத்தில் ஒரு சாராயம் விற்கிற ஒரு பொண்ணாக கவர்ச்சிகரமாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்கள தேடி வந்த எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா கவர்ச்சியான வேடங்கள் மட்டும்தான். வினு சக்கரவர்த்தி அவர்கள் அவங்களுக்கு டான்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த டைமில். அந்த படம் ரொம்ப ஹிட்டானதுனால அந்த படத்தில் அவங்க நடித்த கேரக்டரான சில்க்குன்றதை அவங்க ஆட் பண்ணி சில்க் ஸ்மிதா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்களாமா அவங்க நேமில். அதுக்கப்புறமா ஒரு சில படங்களில் அவங்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி கேரக்டர்ஸும் நடிச்சிருப்பாங்க. அதில் மெயினான பார்த்தோன்னா அலைகள் ஓய்வதில்லை, மூன்றாம் பிறை போன்ற படங்கள் சொல்லலாம். அவங்க ரொம்பவே ஷார்ட் டெம்பராகவும் இருந்திருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க. இதனாலேயே நிறையா பேர் அவங்கள ரொம்ப அரக்கண்டான லேடி அப்படின்ட்டு தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே பட ஷூட்டிங் ஆன் டைம் வந்துடுவாங்களாமா. ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம் டிசைன், மேக்கப் பார்த்தோன்னா அவங்களே எப்போவுமே பண்ணிப்பாங்களாமா. அவங்களுக்கு ஃபேஷன் இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததாக அவங்களோட சக நடிகைகள் எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க 1996 ஒரு மூவி ஷூட் முடிச்சுட்டு வந்த அப்புறமா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நடிகை அனுராதா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறதாகவும் அவங்ககிட்ட பேச விரும்புகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே அனுராதா அவர்கள் போய் பார்த்தப்போ அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை தழுவி தான் 2011 வந்த டர்க்கி பிக்சர் படத்தில் வித்யா பாலன் அவர்கள் நடித்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2013 கன்னடாவில் வெளிவந்த சில்க் சக்கத் ஹாட் அந்த மூவியில் பாகிஸ்தானி ஆக்ட்ரஸ் வீணா மாலிக்ன்றவங்க சில்க் ஸ்மிதா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ரீசெண்டாக 2023 மார்க் ஆண்டனி படத்தில் கூட சில்க் மாதிரி உருவ ஒற்றுமை உள்ள ஒரு நடிகையை வச்சு அவங்கள திரையில் காமிச்சிருப்பாங்க. அவங்க இறந்து 28 வருடங்கள் ஆனாலுமே இன்னும் அவங்கள யாராலையும் மறக்க முடியலைங்க. தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.